முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே மரகத தீவு என்ற அழகான இடம் இருந்தது. அங்கு குட்டி தேவதைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த தீவின் உயிரே அங்கிருந்த ஒரு நீல நிற மந்திரக்கல்தான். அந்த கல் பிரகாசிக்கும் வரை அந்த தீவு பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும். ஒருநாள் பேராசை கொண்ட ஒரு கருப்பு மாயாவி அந்த மந்திரக்கல்லை திருடிக்கொண்டு தனது இருண்ட குகைக்குச் சென்றுவிட்டான். அடுத்த கணமே மரகத தீவு தனது அழகை இழக்கத் தொடங்கியது. பூக்கள் வாடின. தேவதைகள் தங்களது பறக்கும் சக்தியை இழந்தன. அப்போது மலர் என்ற ஒரு குட்டி தேவதை மட்டும் தைரியமாக முன்னே வந்தாள். அவளிடம் பெரிய மந்திரக்கோள் இல்லை, ஆனால் தளராத நம்பிக்கை இருந்தது. வழியில் அவள் ஒரு தும்பிக்கும் ஒரு அணிலுக்கும் உதவி செய்தாள். அவை பதிலுக்கு மாயாவியின் குகைக்குச் செல்லும் பாதையை காட்டின. மாயாவியின் குகை மிகவும் இருட்டாக இருந்தது. ஆனால் மலரின் தூய்மையான மனதால் அவளது இதயம் ஒளியாக பிரகாசித்தது. அந்த ஒளியைக் கண்டதும் மாயாவியின் கண்கள் கூசின. பயந்து போன மாயாவி மந்திரக்கல்லை அங்கேயே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். மலர் அந்த கல்லை தூக்கிக் கொண்டு தீவுக்குத் திரும்பினாள். மீண்டும் நீலக்கல் பிரகாசிக்கத் தொடங்கியது. வாடிய பூக்கள் மீண்டும் மலர்ந்தன. அருவிகள் தேனாக பாய்ந்தன. தேவதைகள் மீண்டும் சிறகடித்துப் பறந்தன.